உலகம் முழுவதும் தற்போது நிலவி வருகின்ற கடுமையான வெப்ப அலை கோடை காலத்தின் வழக்கமான வெப்பத்தை தாண்டி மனித வாழ்வையும் இயற்கை வளங்களையும் உலக பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் மிகப்பெரிய பேரிடராக தற்போது மாறியுள்ளது. ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பநிலை பதிவாகி வருவதால் பல அரசுகள் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. குறிப்பாக பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, கிரீஸ் மற்றும் போர்ச்சுகல் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் வெப்பநிலை 40 முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. இந்த வெப்பம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெப்பச்சோர்வு, நீரிழப்பு மற்றும் சுவாச கோளாறுகளால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக ஆபத்தில் இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் மாத்திரம் இந்த ஆண்டின் வெப்ப அலையால் 1000க்கும் அதிகமான கூடுதல் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. பல நகரங்களில் பொதுமக்களுக்காக குளிரூட்டப்பட்ட அவசர மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளின் நேரம் மாற்றப்பட்டதுடன் சில இடங்களில் வெளிப்புற வேலைகளும் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் காட்டுத்தீ அபாயம் மிகவும் அதிகரித்துள்ளது. அதிக வெப்பம் மற்றும் வறண்ட காற்று காரணமாக சிறிய தீப்பற்றுதல்கள் கூட வேகமாக பரவி ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை எரித்து வருகின்றது. தீயணைப்பு வீரர்கள் பல நாட்களாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களிலும் வெப்ப அலை தீவிரமடைந்துள்ளது. சில பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கனடாவின் சில மாகாணங்களிலும் இயல்பை விட அதிக வெப்பம் நிலவுகின்றது. அதிக மின்சார பயன்பாடு காரணமாக மின் விநியோக அமைப்புகள் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. குளிர்சாதன வசதிகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதால் மின் தேவையும் சாதனை அளவை எட்டியுள்ளது. ஆசியாவிலும் நிலைமை கவலைக்கிடமாகவே உள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட நாடுகளில் பல பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகின்றது. சில நகரங்களில் பகல் நேரத்தில் வெளிப்புற வேலைகளை தவிர்க்குமாறு அரசுகள் பொது மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன. விவசாய நிலங்கள் வறண்டு வருவதால் உணவு உற்பத்தியிலும் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்த வெப்ப அலை மனித ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கின்றது. அதிக வெப்பம் காரணமாக தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறன் குறைவடைவதுடன் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. விவசாய விளைச்சல் குறைவது, கால்நடை உயிரிழப்பது, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவது போன்ற பல பிரச்சினைகளும் பல நாடுகளில் அதிகரித்து வருகின்றன. நதிகள் மற்றும் ஏரிகளின் நீர்மட்டம் குறைவதுடன் நீரின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளது. இதனால் அணுமின் நிலையங்களின் குளிரூட்டப்படும் செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதால் சில இடங்களில் மின் உற்பத்தியும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் தண்டவாளங்கள் வெப்பத்தால் விரிவடைவது, சாலைகள் சேதமடைவது போன்ற கட்டமைப்பு சிக்கல்களும் பதிவாகியுள்ளன. உலக வானிலை அமைப்பு மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவை இந்த வெப்ப அலை காலநிலை மாற்றத்தின் தெளிவான அறிகுறி என்று வலியுறுத்தியுள்ளன. தொழில் புரட்சிக்கு பிறகு வளிமண்டலத்தில் அதிகரித்துள்ள பசுமை குடில் வாய்ப்புகள் உலக வெப்பமயமாதலை வேகப்படுத்தியுள்ளன. அதன் விளைவாக முன்பு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்திரமே ஏற்பட்ட தீவிர வெப்ப அலைகள் தற்போது அடிக்கடி நிகழும் நிகழ்வுகளாக மாறி வருகின்றது என காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். காலநிலை விஞ்ஞானிகளின் கணிப்பின்படி இந்த ஆண்டின் 2ஆம் பாதியிலும் பல நாடுகளில் இயல்பை விட அதிக வெப்பநிலை நீடிக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எல்னினோ காலநிலை தாக்கமும் உலக வெப்பமயமாதலுடன் இணைந்திருப்பதால் வெப்ப அலைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் அருந்த வேண்டும். மதிய நேரங்களில் தேவையற்ற வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும். இலகுவான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் மற்றும் முதியவர்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வெப்பச்சோர்வு, தலை சுற்றுதல், அதிக உடல் வெப்பம் அல்லது மயக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் உலகம் முழுவதும் தற்போது நிலவி வருகின்ற இந்த வெப்ப அலை ஒரு பருவகால மாற்றம் மட்டுமல்ல,
அது மனிதகுலம் எதிர்கொள்ளும் காலநிலை மாற்றத்தின் மிகப்பெரிய எச்சரிக்கை மணி என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பசுமை குடில் வாய்ப்பு வெளியேற்றத்தை குறைப்பது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிப்பது, உடல் வளங்களை பாதுகாப்பது மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் நகரங்களையும் சமூகங்களையும் தயார்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் இனி தவிர்க்க முடியாத தேவையாக தற்போது மாறியுள்ளன.